ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த நெட்டில் எப்படி நம்ம ஸ்லீவ் மேக் பண்ணது பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் எப்படி போடுறத நான் காட்ட போகிறேன். ஜஸ்ட் சிம்பிள் ஒர்க் தான், நம்ம வந்து போடுறதே தெரியும். இதுதான் கிளைண்ட்டோட ஃபைனல் அவுட்புட். அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சி. அதோட இது தான் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு டிசைன் பை ரெஜினா. ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெக் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடணும். எந்த அளவுக்கு நெக் சைஸு, அது ஹைட்டு, அது ஃப்ரண்ட்டும் பேக்கும் ட்ரா பண்ணிவிட்டு அவங்க பேக்கில் வந்து போட் நெக் கேட்டிருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டணும். நம்ம முன்னாடி ப்ரீவியஸில் உங்களுக்கு ஒர்க் போட்டிருந்ததில் அந்த வந்து நெக் மாதிரி போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு கொஞ்சம் கிராஸ் மாதிரி போட்டுட்டு அதில் வந்து நம்ம வந்து பாயிண்ட் ஸ்டிச்சில் பீட்ஸ் எல்லாம் போட போகிறோம். அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டிச் பண்ணுறோம். அவங்க பேக்கில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நெக் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பைப்பிங் வச்சு பார்க்க போகிறது எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம்ல, 3 லைன்ஸ் செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா அது எதுக்கு போடுறோம், நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த பீட்ஸ் வந்து, ஏன்னா இது ஃபுல்லாகவே பாயிண்ட் ஸ்டிச் ஃபுல்லாகவே பீட்ஸ் ஒர்க் தான். ஸோ வந்து கொஞ்சம் பார்த்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதால ஒரு 3 4 லைன் வந்து நம்ம சரியால் லைன் போட்டுக்கணும். ஃபுல்லாக செயின் ஸ்டிச் எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஆஃப் இன்ச் கேப்பில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க. அதில் ஃபுல்லாகவே நம்ம வந்து பாயிண்ட் ஸ்டிச் பீட்ஸு கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம போட போகிறோம். ஸோ இந்தமாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து 2 கட் பீட்ஸு ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிறோம். மோஸ்ட்லி சாரீ ஃபுல்லாகவே க்ரீனாக இருக்கத்தால் நான் வந்து ஸ்லீவுக்கு போட்ட மாதிரி லைட் பிங்க் கலரில் கிறிஸ்டலு, க்ரீன் கலரில் கிறிஸ்டலும், அந்த கிளிப் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு, க்ரீனு, லைட் பிங்க் வந்து எடுத்துக்கிறோம். அது அப்படியே நம்ம பாயிண்ட் ஸ்டிச் போடும்போது 2 கட் பீட்ஸு ஒரு சீக்வன்ஸ் வைக்கும்போது அப்படியே நடுவில் வந்து என்ன பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டலு, ஒரு கிளிப் ஸ்டோன் அந்த மாதிரி மாற்றி ரேண்டமாக நம்ம போட்டுக்க வேண்டியதான். கொஞ்சம் வந்து பாயிண்ட் ஸ்டிச் வந்து நெருக்கமாக இருக்கிறதால அந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். கிளைண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹெவி ஒர்க் வேணாம், ஸ்லீவுக்கு மட்டும் போதும் சொன்னாங்க. நெட்டில் அந்த ஒர்க் கொடுத்துட்டு இதுக்கு வந்து நெக்குக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் சிம்பிளாக ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு 3/4 இன்ச்சு அந்த அளவுக்கு வந்து நீங்கள் போட்டாலே போதும் சொல்லிதான். ஸோ நான் இது மாதிரி ட்ரை பண்ணேன். தெரியுதுங்களா? இப்போ நம்ம பானி ஸ்டிச் போட்டுன்னு வரும்போது ஒரு கிளிப் ஸ்டோன் வச்சுருக்கேன். கிளிப் ஸ்டோன் வந்து பிங்க்கும் க்ரீனு அப்புறம் ஒயிட் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 கட் பீட்ஸ் போட்டுட்டு ஒரு சீக்வன்ஸ் வச்சு போட்டுருவோம். சீக்வன்ஸ் வந்து ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா தெரியணுன்றதுக்காக தான் நான் ஒயிட் யூஸ் பண்ணேன். இது கோல்டன் வேணாலும் கோல்டன் யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா இது ஃபுல்லாகவே நான் வந்து ஒயிட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக தெரியணுன்றதுக்காக தான் நான் வந்து ஒயிட் கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நரம்பு யூஸ் பண்ணி பாருங்கள், நைலான் த்ரெட் சொல்லுவாங்களே, அது யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நெட்டுக்கும் இந்த மாதிரி ஒர்க்குக்கும் ஈஸியாகவும் இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து ஸ்விங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுவும் நல்லாயிருக்கு, இதுவும் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஓகே, குட் தான், நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாகவே நம்ம வந்து இது வந்து பேக்கில் வந்து போட் நெக் போட்டுட்டு அதில் வந்து ஒர்க் போட்டு காட்டுறேன். நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, என்ன நீடில் யூஸ் பண்ணுறீங்கன்னு. ஆரி நீடில் வந்து ஸ்டீலில் வுட்டில் இருக்கும். அந்த மாதிரி நீடில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க, துலிப் சொல்லிட்டு 24 mm 23 mm யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து ரொம்ப பீட்ஸ் வந்து எடுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 தான் எடுக்க முடியும், மேக்ஸிமம் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வுட்டனில் இருக்கும்ல ஆரி நீடில், அது வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நிறைய பீட்ஸ் போடலாம், டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து சைஸ்லாம் இல்லை, நீங்கள் ஆரி நீடில் வுட்டு வச்சு அந்த ஹேண்டில் வச்சு கேட்டிங்கன்னா தருவாங்க. எப்பயுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு கிளைண்ட்டிட்ட சொல்லும்போது கொஞ்சம் வந்து பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கிங்க, ஒர்க் வந்து பார்த்து வச்சிங்க. இப்போ ரொம்ப ஸ்வெட் ஆகணுங்கன்னா ஸ்வெட் பேட் யூஸ் பண்ணிக்கிங்க. மோஸ்ட்லி ட்ரை வாஷ் கொடுங்க. ட்ரை வாஷ் கூட கொடுக்க வேணாம், அதுலேயே நிறைய இது வந்து ஃபேட் ஆகுது சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் ஃபேட் ஆகுது, என்ன பண்ணுறது கேட்கும்போது நீங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் வாஷ் பண்ணாலும் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ரொம்ப சன்லைட் வந்து ரொம்பவும் இருக்காத இடத்துல அந்த மாதிரி லைட்டாக வர இடத்துல மட்டும் நீங்கள் போட்டுட்டு ஒரு 2 hours அதிலே வந்து நீங்கள் எடுத்துடணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் நல்லாவே மெயின்டைன் ஆகும். நீங்கள் கிளைண்ட்டிட்ட சொல்லும்போதே கொடுத்து தான் சொல்லணும். அதேமாதிரி மெட்டீரியலும் கொஞ்சம் பார்த்து குவாலிட்டியான மெட்டீரியலாகவும் நீங்கள் பார்த்து வாங்கணும். இது வந்து பேக் நெக்கு, ஃப்ரண்ட்டில் நம்ம டிசைன் வந்து இதுதான் ஃபைனல் அவுட்புட். கிளைண்ட் வந்து இப்படி தான் கேட்டிருந்தாங்க, எனக்கு கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ஒர்க் வேணும், இந்த டிசைன் நெக்கில் வந்து ஃப்ரண்ட்டில் இப்படி வேணும் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம இதுதான் முடிச்சது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒர்க் முடிச்சதுக்கப்புறமே ரொம்ப சிம்பிள் டிசைன் தான், ஆனால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்காகவும் ராயல் லுக்காகவும் இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா? நான் அங்கே நடுவில் க்ரீன் கலரு கிறிஸ்டலும், கிளிப் ஸ்டோனு, கிறிஸ்டல் வந்து பிங்க்கு, க்ரீன் அந்த மாதிரி இருக்கும். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறது பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம நெட்டுக்கு வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். அப்படி நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து நம்ம அட்டாச் பண்ணணும் இல்லை, அப்படி நெட்டிலே பண்ணிங்கன்னா மட்டும்தான் எந்த ஒரு ஃபினிஷிங் ஒர்க்காக இருக்கும், எந்த ஒரு தெரிகிற மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம டிசைன் வந்து
பேக்கில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு அங்கங்கே அர்கட் கொடுத்துட்டு அப்படியே திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் ஒர்க் கிடச்சிடும். கிளைண்ட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேட் வச்சு கொடுங்க. ஆக்சுவலி நம்மளுக்கு சைஸ் வந்து இப்போ 38னா 38 சைஸில் இருக்கும். 38 பீட் நீங்கள் போய் வெளியில் கடையில் இந்த மாதிரி ஷாப்பில் கேட்டிங்கன்னா தருவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக கரெக்டான கப் ஷேப் வந்து அவங்கள்ட்ட கேட்டுக்கணும். அவங்க என்ன சைஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். இதில் எப்படி கப் வச்சு ஸ்டிச் பண்ணுறதான் காட்ட போகிறேன். நீங்கள் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டை வந்து பிரின்சஸ் கட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். அதாவது லைனிங் கிளாத்தை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்தை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணும். அதேமாதிரி மெயின் கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடணும். அதுக்கப்புறமா ரெண்டுத்துக்கு சென்டரில் தான் நம்ம இப்போ வந்து கப் வந்து வைக்க போகிறோம். ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து நம்ம ஃபுல்லாகவே ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு அர்கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தனித்தனியாக இந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். அது மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா சென்டரில் வந்து அந்த பாயிண்ட் வச்சு நம்ம வந்து கப் வந்து ஷேப் கரெக்டாக ப்ராப்பராக வச்சுக்கணும். ஏன்னா அவங்களோட பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து கப்புக்கு இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு இது இப்போ ரெண்டுத்துக்கும் லைனுக்கும் மெயின் கிளாத்துக்கும் நடுவில் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் கரெக்டாக. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஜஸ்ட்டில் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ப்ளேஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் மேலேயோ கீழே நீங்கள் பண்ணாலுமே ரொம்பவும் தப்பாக வந்துடும். ஸோ ப்ராப்பராக கரெக்டாக நம்ம பாயிண்ட் வந்து மார்க் பண்ணி அதில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ வந்து கரெக்டாக அந்த கப்பில் வந்து நம்மளுக்கு வந்துடணும். பேக்கில் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த பானை ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா கீழே வந்து அவங்க ஒரு ஷேப் போட்டு அதில் வந்து பைப்பிங் கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து நான் போட போகிறேன். இது ஃபுல்லாகவே அந்த வீடியோ தான் காட்டுறது. ஃபஸ்ட்டு கேன்வாஸால் வச்சு நம்ம ட்ரா பண்ணிவிட்டு ஸ்கேலப் டிசைன் இருக்கும்ல அந்த ஸ்கேலப் டிசைன் போட்டுட்டு அது மேலே வந்து ஃபஸ்ட்டு லைனிங் உள்ளே நம்ம பைப்பிங் வந்து வச்சுக்கிறோம். கோல்டன் பைப்பிங் தான் வைக்கிறேன் நான். ஃபுல்லாகவே வச்சுட்டு எல்லாமே 1 ஃபுட்டர்லேயே யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டபுள் ஃபுட்டர்லேயும் யூஸ் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக வச்சு கட் பண்ணி நம்ம அந்த ஷேப்புக்கு வந்து ப்ராப்பராக போட்டுக்கினே வரணும். ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்தில் வச்சுட்டு நம்ம ட்ரா பண்ணோம்ல அந்த ஸ்கேலப் டிசைனை வந்து ஃபுல்லாகவே அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த இது ஃபுல்லாகவே எப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓரெல்லாம் முடிச்சு அர்கட்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து அதை வச்சுட்டு அந்த ஷேப் வந்து கரெக்டாக ப்ராப்பராக நம்மளுக்கு வந்துடும். ஸோ இதுதான் நம்மளுடைய அவங்க பைப்பிங் கேட்ட ஒர்க்கு. அப்போ நம்மளுக்கு ஃபினிஷிங்காக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு லைனிங்கில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மெயின் கிளாத்தில் வந்து வச்சுட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து வெளியில் வந்து தெரியாது ஒர்க் அந்த பைப்பிங் இது வந்து த்ரெட்டு அந்த இது வந்து தெரியாது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து அப்படியே அது மேலே ஒரு ஸ்டிச் போட்டுனே வரணும். ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய மெயின் கிளாத்துக்கு கீழே நம்மளோட பாடிக்கு வரும்ல அதை எடுத்து வந்து அதுலேயும் பைப்பிங் கொடுத்துட்டு அது வந்து ஜஸ்ட் அட்டாச் பண்ணிக்க வேண்டியது தான். அந்த மாதிரி நம்ம பாடியில் அந்த மாதிரி லைனிங்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு பைப்பிங்லாம் கொடுத்துட்டு அதை ஜஸ்ட்டு வந்து நம்ம ட்ரா பண்ணல ஸ்கேலப் டிசைன் மேலே அதை அப்படியே வச்சு ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதான் நீங்கள். ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கணும். நெட்டுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ஸ்டிச் பண்ணணும். அந்த இடத்துல தெரியாததுக்காக அது மேலே எப்படி மடித்து நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கையில் டிசைன் வந்து கரெக்டாக தெரியும். இந்த மாதிரி எந்த ஒரு இப்போ வந்து ஓவர்லாக் பண்ணுறதுலாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியாது. நெட்டுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாகவே முடிச்சதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணிவிட்டு கிளைண்ட் வந்து அந்த பைப்பிங் நம்ம ஸ்கேலப் டிசைன் கொடுத்தோம்ல அதுக்கு நடுவில் வந்து ஹேங்கிங் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து ஒரு 4 கட் பீட்ஸு அதுக்கப்புறமா கிறிஸ்டலு அப்புறம் 4 கட் பீட்ஸு சொல்லிட்டு லாஸ்ட்டாக கிறிஸ்டல் வச்சு நான் ஒர்க் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஹேங்கிங் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே ப்ளவுஸு பேக் டிசைன் ஃபுல்லாகவே. இது வந்து நார்மலாக நான் என் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 சைஸ் நீடில் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன்.
க்ளோஸ்அப்பாக உங்களுக்கு காட்டுறேன், கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு 4 கட் பீட்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ரீன் கலர் கிறிஸ்டல் வச்சுட்டு அதுக்கப்புறமா 6 கட் பீட்ஸு, அதுக்கப்புறமா கோல்டன் கிறிஸ்டலும், லாஸ்ட்டாக ஒரே ஒரு சின்ன பீட்ஸ் வச்சு இந்த மாதிரி போட்டுனே வந்து ஃபஸ்ட்டு எடுத்த லைனுக்கே உள்ளார இந்த மாதிரி நம்ம சைஸ் வந்து 10 சைஸு வச்சு நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். ஃபுல்லாகவே வேணும்னா ஃபுல்லாக வேணும், கொஞ்சம் நான் வந்து கேப் விட்டு கூட நம்ம பண்ணிடலாம். நீங்கள் கிட்ட வேணுனாலும் நீங்கள் பக்கத்தில் அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி லாக் பண்ணி நம்ம லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கரெக்டாக க்ரிப்பாக வந்து ஸ்ட்ராங்காக வந்துடும். அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம நாட் போட்டுக்க வேண்டியதுதான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப அழகாக ஃபினிஷிங்காக வந்துருந்துச்சு. கஸ்டமர் கேட்ட மாதிரி பேக்கில் போட் நெக் வச்சுட்டோம், ஹேங்கிங் வச்சுட்டோம். ஃப்ரண்ட்டில் வந்து அவங்க டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நெக் கேட்டிருந்தாங்க, அதுவும் நம்ம பண்ணிட்டோம். கப் வச்சுட்டு பிரின்சஸ் கட்டும் கொடுத்துருக்கோம். இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு, முன்னாடி காட்டினது பேக் நெக்கு. ஃபைனல் கிளைண்ட்டோட ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பிக்சரில். இதுதான் கிளைண்ட் வந்து வியர் பண்ணதுக்கப்புறம் போட்டது. இதுதான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். பை அண்ட் டேக் கேர். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.